நமக்கு சாதகமா மாற்றுவார். இந்திய தேசத்தின் அரசியல் அமைப்பு சட்டத்தை சபைக்கு சாதகமா மாற்றுவார். அதிகார வர்க்கத்தை, அதிகாரிகளை, ஆளுகிறவர்களை கர்த்தர் நமக்கு சாதகமா மாற்றுவார். ஆமான் பேச்ச கேட்டு தானே அகாசுவேர் ஆடுனா 127 தேசத்துக்கும் ஒரே ஒரு சட்டத்தை பிறப்பிச்சான். யூத ஜனங்கள் அழிஞ்சிரணும் அப்படிங்கிற ஒரு சட்டத்தை பிறப்பிச்சான். ஒத்த ஆமான் பேச்ச கேட்டு 127 தேசத்தின் மெஜாரிட்டி தோத்துறான். மெஜாரிட்டி ராஜாவுக்கு தோத்துறான். ஆமான் சொன்னதான் அன்னைக்கு பெருசா இருந்துச்சு. மனசுல சோத்திரம், புரிஞ்சா சோத்திரம், புரியலனா பெருஞ்சோத்திரம். அல்லேலூயாவா. ஒரு ஆமான் பேச்ச கேட்டு தேவ ஜனத்தையே அழிக்கணும்னு முடிவெடுத்தவன் தானே அகாசுவேர். அதனாலதான் மொர்தெகாய் புலம்புனாரு, எஸ்தரமா உபவாசித்து கதர்னா. ஆனா இப்போ காரியம் மாறுதலாய் முடிந்தது. எந்த ஆமான் பேச்ச கேட்டாரோ அகாசுவேர், அதே அகாசுவேர் இப்ப மொர்தெகாய் பேச்ச கேட்கிறாரு. இப்ப எஸ்தரமா பேச்ச கேட்கிறாரு. நீங்க 2 பேரும் என்ன சொல்லுவீங்களோ அதைத்தான் நான் 127 தேசத்திலையும் செய்வேன். இனி நீங்க சொல்றபடிதான் நான் தேசத்தை ஆளுவேன். ஆமா, உங்களுக்கு விரோதமா போட்ட சட்டத்தை இன்றைக்கே நான் செல்லாமல் போக பண்ணுகிறேன். அதை கிழிச்சு தூக்கி எறி, அதை உடைச்சு தூக்கி எறி. ஆமான் கையில் இருந்த முத்திர மோதத்தை உனக்கு தருகிறேன். முத்திர மோதிரம் இனி சபைக்கின் கையிலே வருகிறது, தேவ பிள்ளைகளின் கரத்திலே வருகிறது. கர்த்தர் சகலத்தையும் சாதகமா இந்த நாள் கூட்டத்திற்கு வந்த நீங்கள் பாக்கியவான்கள். இதுவரைக்கும் எதையெல்லாம் பாதகம் என்று நினைச்சீங்களோ இந்த பகல் தொடங்கி அவைகள் எல்லாம் உங்களுக்கு சாதகமா மாற போகிறது. உங்கள் ஆசீர்வாதத்துக்கு சாதகமா, உங்கள் ஓட்டத்துக்கு சாதகமா, ஊழியத்துக்கு சாதகமா, அறுவடைக்கு சாதகமா, அற்புதங்களுக்கு சாதகமா கர்த்தர் சகலத்தையும் மாற்றுகிறார். ரீமா ரகாலா கத்தாரா யாந்தா ரபரோஹோ. அகாசுவேர்லாம் நம்ம பேச்ச கேட்பாரா? அப்படித்தான் மொர்தெகாய் ஃபீல் பண்ணிருப்பாரு. ஆனா நீ சொல்றத மட்டும்தான் கேட்பேன்னு அகாசுவேரை சொல்ல வச்சவர் இந்த பகல் நேரம் நம் நடுவில் அசைவாடி கொண்டிருக்கிறார், நம்மை நிரப்பிக் கொண்டிருக்கிறார். இது பெந்தெகோஸ்தே நாள். இயேசுவையே கொன்னுட்டாங்களே, நம்மையும் கொன்னுடுவாங்கன்னு தான் நினைச்ச பேதுரு. ஆனா இப்ப பாரு, கர்த்தருக்கு தோத்திரம். ஆமென் அல்லேலூயா. இயேசுநாதர் ஊழியத்துல கூட 3000 பேர் ஒரே நாள்ல ஞானசானம் எடுத்தாங்கன்னு எங்கேயுமே ரெக்கார்டு இல்ல. ஆனா பேதுனுடைய ஒத்த பிரசங்கத்துல 3000 5000 ஞானசானம் பெற்றார்கள்னு ரெக்கார்டு. Because of the day of Pentecost, the day of Pentecost, பரிசுத்த ஆவியானவரின் அபிஷேகம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது புரியுது? அல்லேலூயாவா. இதுவரை பாதகங்கள், இனி உங்கள் ஊழியத்தில் சாதகங்கள். இதுவரை பாதகங்கள், ஆனால் நம்முடைய பயணத்தில் ஓட்டத்தில் இனி எல்லாமே சொப்பனத்தை சொன்னதுதான் பிரச்சனையாய் போயிடுச்சு அப்படின்னு யோசேப்பு நினைச்சிருப்பான். என்ன நடந்துச்சு? ஆதியாகமம் 37ஆம் அதிகாரத்துல கிட்டத்தட்ட 18ஆம் வசனத்துல அவன் அண்ணன்மாரு அவனை கொல்ற அளவுக்கு போயிட்டான். சொப்பனக்காரன் வர்றான்டா, ஆளை போட்டுருவோம்டா, ஆளை காலி பண்ணிடுவோம்டா. தோத்திரம் கூட பிறந்த அண்ணன்மாரு அவனை கொன்றுணும்னு நினைக்கிறாங்க. அல்லேலூயாவா. ஆண்டவர் மேல இருந்து பார்த்திருப்பார். ஏண்டா தோத்திரம், அவன் என் திட்டத்துக்குரியவன், அவன் எனக்கானவன், எனக்காக பயணப்படுறவன், அவனுக்கு ஒரு ஓட்டத்தை கொடுத்துருக்கிறேன். அவன் வீட்டுல இருந்து இப்ப கிளம்பிட்டான். தோத்துறான். உங்க அப்பா வச்சுதான் அவனை அனுப்பியே விட்டேன். தோத்துறான். அவன் ஓட்டம் திரும்ப போவதே இல்லை, அவன் ஓட்டம் நிக்க போறதே இல்லை. எவனுக்குன்னு குறிக்கப்பட்ட இலக்கு, குறிக்கப்பட்ட எகிப்தின் சிங்காசனத்துல அவன் அமர்ற நாள் வரைக்கும் அவன் ஓட்டத்தை யாரும் தடுக்க நான் விட மாட்டேன். ஒருவேளை பாஸ்டர் ஆமென் சொல்லலாட்டா கூட தோத்துறோம். அல்லேலூயா. எப்படிலாம் வாங்க வேண்டியதா இருக்கு பாரு. அல்லேலூயாவா. பாருங்க, சகோதரர்கள் அவனுக்கு விரோதமா, அவனுக்கு பாதகமா பிளான் பண்ணிட்டு இருக்கும்போது திடீர்னு ஒருத்தனை அந்த கூட்டத்துக்கு நடுவுல யோசேப்புக்கு சாதகமா எழுப்பிட்டாரு. யாரவன்? ரூபன். இருக்கீங்களா? அதுலயும் ஒரு பியூட்டி பாருங்க. சிமியோனை எழுப்பல, தானை எழுப்பல, நப்தலி எழுப்பல, வேற யாரையுமே எழுப்பல. ஏன்னா அவங்கள வயசுல சின்னவங்க. அவங்க எழுப்பி பேசினா ஒரு வேலும் கேட்க மாட்டான். அந்த கூட்டத்திலே பெரிய ஆளு, எல்லாத்துக்கும் மூத்தவன், மூத்த குமார்.